மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி குரூப் 2, 2A, குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு தொடர் போய் கொண்டிருக்கிறது. அதோட டெஸ்ட் 2ஓட கேள்விகள் விளக்கம் பார்க்க போகிறோம். அதாவது 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டினை பார்ப்போம். கேள்வி எண் 1, கூற்று 1, தமிழ் சொற்கள் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சொற்கள் மொத்தம் எத்தனை? 4. சரி, கரெக்டு தான். தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். கூற்று 2, அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், பெயர்ச்சொல், உரிச்சொல்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பெயர் வினை இந்த இடத்துல இடை வரணும், இடைச்சொல்னு வரணும். ஸோ அது தப்பா இருக்குது. ஸோ கூற்று 2 என்பது தவறு, கூற்று 1 மட்டும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ் சொற்களை இலக்கண அடிப்படையிலையும் இலக்கணம் அடிப்படையிலையும் இலக்கியம் அடிப்படையிலும் பிரிப்போம். எப்படி? இலக்கணம், இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். இலக்கணம், இலக்கியம்ல பிரிப்போம். இதுல இலக்கணம் அப்படின்ற இடத்துலதான் பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு பிரிப்போம். இது இலக்கிய அடிப்படையில இயற்சொல், இயற்சொல் வரணும். இயற், திசை, திரி, வடசொல். சரிங்களா? இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஸோ 4 என்பது சரி. கூற்று 1 சரியா இருக்குது, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் A அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து சரியற்ற சொற்றொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியற்ற சொற்றொடரை தேர்க. சரியற்ற அப்ப தவறான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரியற்ற அப்படின்னா தவறான. முகத்தில் புன்முறுவல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாய்வால் நிமிராது, மல்லிகை மனம் வீசியது, பூமியை வலம் வருவேன். எல்லாமே பார்க்க சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பார்த்துக்கலாம். முகத்தில் புன்முறுவல், இந்த புண் அப்படின்றது காயம். சரிங்களா? இப்போ இங்க என்ன புண் வரணும் அப்படின்னா 2 சொல்லி நகரம் வரணும். 2 சொல்லி நகரம் புண் அப்படின்றதான் புன்னகைன்னு சொல்லுவாங்க. புன்முறுவல் வேண்டும். இது தவறு. ஆப்ஷன் A. ஓகே. நாய்வால் நிமிராது சரியானது. இப்ப வால் அப்படின்றது உறுப்பு. இதுவே வால் பொது நகரம் வந்தா இது என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி. சரிங்களா? வால் பொது நகரம் கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மல்லிகை மனம் வீசியது சரிதான். மல்லிகை மனம் வீசியது நறுமணத்தை குறிக்கும். இதுவே மனம் 2 சுழி நகரம் இருந்திருந்தால் இவை உள்ளம் என்பதை குறிக்கும். சரிங்களா? உள்ளம். அதுக்கடுத்து என்ன இருக்கு? பூமியை வலம் வருவேன். வலம் வருவேன்னா என்ன? சுற்றி வருதல். சரிங்களா? சுற்றுதல் அப்படின்னு சொல்லலாம். வளம்னா என்ன? சுற்றுதல் அப்படின்னு சொல்லலாம், சுற்றி வருதல் சொல்லலாம். இந்த வளம் இருக்கு. இதுவே இந்த வளம் அப்படின்னு பொது நகரம் வந்துருந்துச்சுன்னா, சரிங்களா, வளம் என்று பொது நகரம் வந்திருந்தா அதற்கு வளமையான அப்படின்னு சொல்லலாம். அதாவது செழிப்பு அப்படின்னு சொல்லலாமா? வளமையான அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இல்லைன்னா செழிப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, வளமையான, செழிப்பு அப்படின்னு சொல்லலாம். கீழ்கண்டவற்றை பொருத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆணம். ஆணம் இது சொல்லும் பொருள்ல தான் நம்ம பார்க்கணும். ஆணம் அப்படின்னா குழம்பு. சரி. நாளி அப்படின்னா என்னன்னு பாருங்க. நாளி பழங்காலத்துல இருந்த, அதாவது சங்க காலம் அப்படின்னு சொல்லலாம், நில அளவை குறிக்கும். சாரி, நில அளவை இல்ல, நாளிகை சொல்லணும். இது நாளி தான். தானியங்களை அளக்கும் படி அப்படின்னு சொல்றாங்க. நாளினா என்ன? தானியங்களை அளக்கும் படி அப்படின்னு சொல்றாங்க. அகவிலை. அகவிலை அப்படின்னா என்னன்னா தானிய விலை அப்படின்னு சொல்றாங்க. அகவிலைனா என்ன? தானிய விலை. திறவுகோல் அப்படின்னா என்ன? சாவி. சரி, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் A ஆணம் அப்படின்னா குழம்பு. 3. ஆப்ஷன் B நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும்படி. ஆப்ஷன் பாம்பே. சரிங்களா? 3, 4, 1, 2. ஆப்ஷன் பாம்பே சரியானது.
நரேந்திர தத். நரேந்திர தத் இவர் யாரு? அவருடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க, விவேகானந்தர். நரேந்திர தத் அப்படின்றவரு விவேகானந்தர். சிக்காகோ உலக சமய மாநாடு அந்த இடத்துல பார்த்துருப்போம். 1893 சிக்காகோ உலக சமய மாநாட்டில் பேசியிருப்பாரு. அமெரிக்கவால் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அம்பேத்கர் பெரிய சமூக சீர்திருத்தத்தில் பார்க்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு பார்க்கணும். நேரு முதல் பிரதமர், இந்தியாவோட முதல் பிரதமராக இருப்பாரு. இடைக்கால அரசாங்கத்தை அமைச்சராக இருப்பாரு. காந்தி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பேரு, நம்ம ரூபாய் நோட்டில் கூட இருக்கிறவரு காந்தி. போகலாம். நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுப்புற பாடல்கள் பழைய சிலபஸ்ல இருந்துச்சு, மொத்தம் 7 அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாட்டுப்புற பாடல் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. நாட்டுப்புற பாடல் மொத்தம் எத்தனை? 7. என்னென்ன இருக்கும்? தொழில் பாடல், சரிங்களா? தொழில் பாடல். தொழில் பாடல் அப்படின்னா என்ன? தொழில் செய்யும் போது களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாடுவாங்க. அதுக்கடுத்து தாலாட்டு பாடல், சரிங்களா? தாலாட்டு தாலாட்டு பாடல் பிறந்த குழந்தைகளுக்கு பாடுவாங்க. அதுக்கடுத்து ஒப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பாரி பாடல். ஒப்பாரி எதுக்கு பாடுவாங்க? ஒப்பாரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இவருக்கு இணை ஒப்பார் வந்து யாரும் இல்லை அப்படின்றதுதான் ஒப்பாரி பாடல். அதாவது இறந்து போனதுக்கு அப்புறம் பாடக்கூடியது ஒப்பாரி பாடல். அதுக்கடுத்து விளையாட்டு. விளையாட்டு பாடல். விளையாட்டு, சரிங்களா? விளையாட்டு பாடல். விளையாட்டு பாடல் அப்படின்னா விளையாடும் போது பாடக்கூடியது. சரி, அதுக்கடுத்து யார் இருக்கா? தொழில், தாலாட்டு, ஒப்பாரி, விளையாட்டு. அதுக்கடுத்து சடங்கு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சடங்கு பாடல். சடங்கு பாடல் திருவிழாக்கள், நிகழ்வுகள், இந்த டைப்லாம் பாடக்கூடிய பாடல் தான் வந்து சடங்கு பாடலா இருக்கும். அதுக்கடுத்து வேற என்ன இருக்குது? சடங்கு பாடல், விளையாட்டு, தொழில், தாலாட்டு, ஒப்பாரி, சடங்கு. அதுக்கடுத்து வழிபாட்டு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? வழிபாட்டு பாடல். வழிபாட்டு பாடல், சரிங்களா? வழிபாட்டு பாடல். தொழில் பாட்டு, தாலாட்டு, ஒப்பாரி, விளையாட்டு, சடங்கு, வழிபாட்டு. வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு சொல்றாங்க. வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடலையும் கதைகளையும் எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லணும். அது என்னவா இருக்கும்? வாய்மொழி இலக்கியம். சங்க இலக்கியம்னா என்ன தெரியும் நம்மளுக்கு? 8 தொகை 10 பாட்டு, சரிங்களா? 8 தொகை 10 பாட்டு தான் வந்து என்னது? சங்க இலக்கியம். ஸோ இதை நம்ம பார்த்துருப்போம். 8 தொகை 10 பாட்டுல புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் 8 தொகையில வரும். 10 பாட்டு ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாம் வரணும். மடவார் தனக்கு தகைசால், அதாவது தகைசால்னு வரணும், சரிங்களா? மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கேட்கிறாங்க. தகைசால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது பண்பில் சிறந்த, என்ன சொல்லணும்? பண்பில் சிறந்த. தமிழக அரசு வந்து தகைசால் விருதுலாம் கொடுக்குறாங்க. அது பண்பில் சிறந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? தகைசால் அப்படின்னா எதற்கு? பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து நான்மணி கடிகை ஆசிரியரோட இயற்பெயர். கேள்வி நல்லா பாருங்க. நான்மணி கடிகை எழுதினவர் யாரு? விளம்பி நாகனார். இவர் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புத்தகத்துல இருக்கும். அது விளம்பி அப்படின்னா என்ன அப்படின்னா அவருடைய ஊர் பெயர், சரிங்களா? விளம்பி அப்படின்னா என்னது? அது அவரோட ஊரோட பெயர். நாகனார் என்பதுதான் அவரோட இயற்பெயர், சரிங்களா? நான்மணி கடிகையின் ஆசிரியர் பெயர் வந்து என்ன? விளம்பி நாகனார் என்பது சரி. இயற்பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகனார் தான் ஆன்சரு. விளம்பி என்பது ஊர் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அதுக்கடுத்து கடிகை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. கடிகை அப்படின்னா என்னதுன்னா அணிகலன் அப்படின்னு சொல்றோம். கடிகைனா என்ன? நான்மணி கடிகை இருக்கு. அந்த நான்மணி கடிகையில கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, உலகம் கொடுத்துருக்காங்க. உலகம் அப்படின்றதுக்கு வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு? புடவி அப்படின்னா உலகம், தாரணி அப்படின்னா உலகம், சரிங்களா? புடவினா உலகம், தாரணியா உலகம், சரிங்களா? அதுக்கடுத்து வயல் அப்படின்னா என்ன செய்யலாம்? செய் அப்படின்னு சொல்றது வயல் தான், சரிங்களா? அதுக்கடுத்து கழனி
கழனி என்பது வயல் தான். இதெல்லாம் புத்தகத்துல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து 10வது கேள்வி. நல்ல பாம்பு நஞ்சிலிருந்து எடுக்கப்படும் கோப்ராக்சின் என்னும் மருந்து எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கோப்ராக்சின் அப்படின்றது ஒரு வலி நீக்கி, ஆங்கிலத்துல வந்து பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து 10வது பார்ப்போம். 11வது அடுத்த கேள்வி. டாக்டர் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டுன்னு கேட்கிறாங்க. உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1942. சரிங்களா? உவேசா நூல் நிலையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ? 1942. அடுத்து உவேசாவிற்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் வந்து அவரோட ஆசிரியர். அவர் சூட்டிய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேங்கட ரத்தினம், சாமி கண்ணு, வேங்கட சுப்பு, சாமிநாதன் கொடுத்திருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவருக்கு சூட்டிய பெயர் வந்து சாமிநாதன். வேங்கட ரத்தினம் அப்படின்றது என்னது? அவருடைய இயற்பெயர். சரிங்களா? அவருடைய இயற்பெயர். சரி, வேங்கட ரத்தினம்ன்றது அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கடுத்து வேங்கட சுப்பு அப்படின்றது அவருடைய பெற்றோருடைய பெயர். வேங்கட சுப்புனா என்ன? அவருடைய பெற்றோருடைய பெயர் அப்படின்னு சொல்றாங்க. வேங்கட சுப்புன்றது அவருடைய பெற்றோருடைய பெயர். அடுத்த கேள்வி. மெய்மயக்கம் அதாவது வேற்றுநிலை மெய்மயக்கம் முந்தைய கிளாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். வேற்றுநிலை மெய்மயக்கம் என்ற அதற்கு வந்து எடுத்துக்காட்டு கேட்கிறாங்க. வேற்றுநிலை மெய்மயக்கத்துல அதாவது ரகரம், அதாவது இடையின ரகரம் சொல்லுவாங்க. சரிங்களா? இடையின ரகரம். சரிங்களா? இடையின ரகரமும் அப்புறம் வந்து லகரமும் வரணும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற்றுநிலை மெய்மயக்கத்துல வரக்கூடிய எழுத்துக்கள். சரிங்களா? நடுவணரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழக அரசு ஊவேசா அவர்களின் பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. ஊவேசா அவர்களோட தமிழ் தொண்டை பெருமைப்படுத்துறதுக்காக அஞ்சல் தலை யார் வெளியிட்டு இருக்குது பாத்துக்குங்க? நடுவண் அரசு. சரிங்களா? நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பெருமைப்படுத்த அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. ஓகே, 1995 இங்க கொடுத்துருக்காங்க. 1995 அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்கம். சரிங்களா? முத்துராமலிங்கம் இவர்களுக்காக 1995 அஞ்சல் தலை வெளியிட்டு இருப்பாங்க நடுவண் அரசு. தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவிராயின் என்ற பாடல் அடிகள் எவருடையது? யார் வந்து இந்த பாடலுக்கு வந்து சொந்தக்கார் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சக்தி முத்தா புலவர். முந்தைய கிளாஸ்ல பார்த்திருப்போம். நாராய் செங்கல் நாராய். ஸோ அந்த பாடலோட அடுத்தலடியா இதுவும் வந்திருக்கும். தென்திசை குமரியாடி வடதிசை ஏகுவிராயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் எதற்காக நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா வலசை போதல். சரிங்களா? எது? வலசை போதல். அதற்காக தான் நம்ம இந்த பார்த்திருக்கலாம். ஓகே, அடுத்த லைன் எதாவது இருக்குது. நாராய் செங்கல் நாராய் பாடலின் மூலம் அறிய வரும் பறவைகளின் இயல்பு. சரிங்களா? நாராய் செங்கல் நாராய் பறவைகளின் இயல்பு என்ன? வலசை போதல். அதுக்கு குறிஞ்சிப்பாட்டு. அடுத்த கேள்வி போலாம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிக்க ஊவேசா அவர்கள் எழுதிய போது அச்சுவடியில் தெளிவாக தெரிந்த பூக்களின் எண்ணிக்கை. நல்ல கேள்விதான். தெளிவாக தெரிந்த பூக்களின் எண்ணிக்கை 96. அந்த பாடலில் அந்த குறிஞ்சிப்பாட்டு பாடல மொத்த பூக்களின் எண்ணிக்கை வந்து 99 கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? 99 மொத்தம் கண்டறிந்தது. ஓகே, இந்த ஓலைச்சுவடிகள், அதாவது இந்த குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றத வந்து அவர் பதிப்பிக்கிறதுக்காக அவருக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம். ஓலைச்சுவடிகளை வந்து அவர் பதிப்பிச்சாரு அங்க ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. சரிங்களா? ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில தான் வந்து அவர் ஓலைச்சுவடிகளை வந்து எடுத்திருப்பாரு.
ஆ என்ற எழுத்து எதனை குறிக்கிறதுன்னு கேட்கிறாங்க. ஆ என்ற எழுத்து எதனை குறிக்கிறது? அன்பு, கடவுள், மனிதன், உயிர். ஆ என்ற எழுத்து மனிதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்துல இருக்கும். ஸோ அதற்கு பின்னாடி, அதாவது ஆ என்பது மனிதனை குறிக்கிறது, பின்னாடி இந்த இருக்க கோடு வந்து மனிதனோட பின்னாடி இருக்க அந்த முதுகெலும்பு தண்டுவடத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அன்பிலார். ஸோ இந்த லைன் பாருங்க, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அன்பிலார், அன்புடையார், என்பின் வலியது, அறத்திற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். திருக்குறள் தெரிஞ்சா போதும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. 3 நாள்லயே 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சரி, ஓகே, 3 நாள்லயே 2 இருக்குது. அதுக்கடுத்து அன்பின் வலியது உயிர்நிலை. இந்த லைனை பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை. உயிரோட நிலை தான் வந்து அன்பின் வலியது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. சரிங்களா? அதுக்கடுத்து அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. திருக்குறளை வச்சு கேட்ட கேள்வி இது. பிரித்தறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்பார்க்கன். வன்பார்க்கன். சரி, வன்பார்க்கன் அப்படின்னா என்ன? நான் முன்னாடியே சொல்லுனதான். பிரித்தெழுதுக அப்படின்னா அந்த சொல்லுக்கான பொருள் தெரியணும் கண்டிப்பா. சரிங்களா? வன்பார்க்கன் அப்படின்னா என்னன்னா, பாலை நிலத்தில் சொல்றாங்க. பாலை நிலத்தில். வன்பார்க்கன்னா என்ன? பாலை நிலத்தில். இதுதான் அந்த சொல்லோட பொருள். இலக்கியத்துல வரக்கூடிய சொல்லும் பொருள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாலை நிலத்தில் சொல்றாங்க. பாலை அப்படின்றது வன்பால். சரிங்களா? வன்பால் கூட்டல் கண். இந்த இடத்துல இந்த கண் அப்படின்னா நம்மளோட கண் அப்படின்றது கிடையாது. கண் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை உருபு வருது பாத்தீங்களா? அந்த இடத்துல கண் அப்படின்னா இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த தான் பிரிச்சு எழுதியிருக்கோம். வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு பிரித்து எழுதலாம். சரிங்களா? இத 3ஆகவும் பிரித்து எழுதலாம். சரிங்களா? 21வது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் 247. ஓகே, மிகவும் நுட்பமான ஒலிப்பு முறையை உடைய எழுத்து எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஐ, ழகரம், நகரம், அக்கணா. சரிங்களா? சோ இதுல மிகவும் நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்ட எழுத்து வந்து அக்கணா. இதுதான் வந்து மிகவும் நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்ட எழுத்து. அதுக்கடுத்த கேள்வி 22, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. முந்தைய கிளாஸ்ல எழுதியிருப்பேன். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலம், அக்கேனம், ஆயுதம், இது எல்லாமே என்ன வரும்? சார்பெழுத்துல கேட்கிறாங்க. எந்த எழுத்து? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம், ஆயுதம். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து குற்றிய லுகரம். குற்றிய லுகரம்னா என்ன? அதோட ஒரு சொல்லோட அந்த இறுதி என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கு, சு, டு, கு, பு, ரு. சரிங்களா? குசுடு துபுரு இதுல முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குற்றிய லுகரம். ஐகார குறுக்கம், குறுக்கம், இது எல்லாமே சார்பெழுத்துக்கள்ல வரக்கூடியதுதான். ஐகார குறுக்கம் சொல்லுக்கு எங்க இருக்கணும்? முதலிலும் வரும், இடையிலும் வரும், இறுதியிலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ தனித்து வரும்போது, ஐ தனித்து வரும்போது அதோட மாத்திரை என்னவா இருக்கும்னா 2 மாத்திரையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற அடிகள் இடம்பெறும் நூல். சரிங்களா? சோ இந்த அடி வந்து நான்மணி கடிகை, விளம்பி நகனார் எழுதிய நான்மணி கடிகை என்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கும். முதல் வரி வந்து மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் என்று இருக்கும். நாலடியாரின் கருத்துப்படி கேள்வி பாருங்க. நாலடியாரின் கருத்துப்படி நன்மை செய்வோர் எதனை போன்றவர் அப்படின்னு கேட்கிறாங்க. நாலடியாரின் கருத்துப்படி நாய்க்கால் சிறுவிரல் போலி, அதாவது நாய்க்கால் சிறுவிரல் போலும் நன்கணியராயினும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலோட லைன் வந்து முதல்ல ஆரம்பிக்கும். இதுல நன்மை செய்வோர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்க்கால் அப்படின்னு சொல்றாங்க. வாய்க்கால்னா என்ன? எங்கேயோ இருக்க தண்ணீரை கொண்டு வந்து வயலுக்கு சேர்த்து இங்க இருக்கவங்களுக்கு நல்லது பயக்கும். சரிங்களா? அது போலதான் வாய்க்கால் மாதிரி தான் நன்மை செய்வோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல வந்து எழுதியிருப்பாங்க. கூரம் நடராசர் செப்பு திருமேனி. 25வது கேள்வி பாருங்க. கூரம் நடராசர்
செப்பு திருமேனி பழந்தமிழரின் எந்த கலையை வந்து பறைசாற்றுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. எக்கலையை பறைசாற்றுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்புக்கலை, கற்சிற்பம், நடனக்கலை அனைத்தும். இல்ல செப்பு திருமேனி செப்புக்கலையை வந்து அவங்களுக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூரம் நடராசர் செப்பு திருமேனி பழந்தமிழரோட எந்த கலையை வந்து காட்டுதாமா? செப்புக்கலை அப்படின்றத வந்து பறைசாற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 26 முறைமாறிய சீர்களை முறைப்படுத்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 26 அன்புடையார் தமக்குரியர், அன்பிலார் தமக்குரியர், தமக்குரிய எல்லாம். இல்ல அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எல்லாம் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், இது சரியான விடை. உடம்போடு அடுத்த கேள்வி, உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு இணைந்து இருப்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு இணைந்து இருப்பது கேள்வி அன்பு. சரிங்களா? உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல, சரிங்களா, வாழ்க்கை நெறியோடு இணைந்து இருப்பது அன்பு. திருக்குறள் தான். கேள்வி எண் 28 அனைவரிடமும் நட்பு கொள்ளும், அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. அனைவரிடமும் நட்பு கொள்ளணும். சரிங்களா? கேள்வி ஆன்சர் விருப்பம். சரிங்களா? முன்னாடியே ஒரு குறள் பார்த்தோம். அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தருவது விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பீனும் ஆர்வம் உடைமை. சரிங்களா? அன்பீனும் ஆர்வம் உடைமை அதுன்னு சொல்லிட்டு திருக்குறள் வரும். அந்த திருக்குறள்ல விருப்பத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தருவது விருப்பம். நெஞ்சில் அன்பு இல்லாத, நெஞ்சில் அன்பு இல்லாத மனித வாழ்க்கை தளிர்க்காது என்பதற்கு எடுத்துக்காட்டாக வள்ளுவர் கூறுவது என்ன? நெஞ்சில் அன்பு இல்லாதவரோட வாழ்க்கை வந்து தளிர்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரத்தை தான் வந்து சொல்றாங்க. வாடி போன மரம், பாலை நிலத்துல இருக்க அந்த வாடி போன மரம் தான் வந்து தளிர்க்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்புற்றார் எய்தும் சிறப்பாக வள்ளுவர் குறிப்பது. இன்புற்றார் எய்தும் சிறப்பாக நெஞ்சில் அன்பு நிறைந்தவர்கள் இல்லை, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர்கள், அனைவரிடமும் நட்பை உருவாக்குது, உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பிறர்க்கென இனிடுவார். சரிங்களா? இன்புற்றார் எய்தும் சிறப்பு, அன்போடு இயைந்த வழக்கென்பர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் திருக்குறள். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை வந்து கடைபிடித்தவர் தான் இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அறத்திற்கும் மரத்திற்கும் துணையாவது எது என்று கேட்கிறார்கள். அறத்திற்கும் மரத்திற்கும், அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. இதுதான் வீரம். அதாவது மரத்திற்கும் அக்தே துணை, அறத்திற்கும் மரத்திற்கும் துணையாவது அன்பு, வீரம் அல்ல. சரிங்களா? அறத்திற்கும் அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. கேள்வி 32 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. என்பு திருக்குறள்ல இருக்க சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. என்பு என்பது எலும்பை குறிக்கிறது. என்பு எலும்பு. சரிங்களா? ஆர்வம், ஆர்வம் என்பது விருப்பம். 3 4. வழக்கு என்பது வாழ்க்கை நெறி. வழக்கு என்பது வாழ்க்கை நெறி. ஆர்வலர் என்பவர் அன்புடையர். சரிங்களா? 3 4 1 2 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சியும் வச்சுக்கோங்க, டியும் வச்சுக்கோங்க. 3 4 1 2. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக வள்ளலார் நிறுவிய அமைப்பு. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக வள்ளலார் நிறுவிய அமைப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. சன்மார்க்க சங்கம். சரிங்களா? அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக வள்ளலார் நிறுவிய அமைப்பு சன்மார்க்க சங்கம். அறச்சாலை இது வந்து உணவு. சரிங்களா? உணவுக்காக நிறுவப்பட்டதுதான் வந்து அறச்சாலை. கேள்வி 34 தமிழ் தாத்தா பதிப்பித்து வெளியிட்ட
முதல் காப்பியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் தாத்தா, சரிங்களா, இது தமிழ் தாத்தா பதிப்பித்து வெளியிட்ட முதல் காப்பியம். யார் இந்த தமிழ் தாத்தா? உவேசா. உவேசா. சரி, இவர் பதிப்பித்து வெளியிட்ட முதல் காப்பியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. எந்த வருஷம் பதிப்பிச்சிருப்பாரு? 1887 வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. மணிமேகலை, இந்த மணிமேகலை எப்ப வந்து பதிப்பிச்சிருப்பாங்க? 1898. இந்த சிலப்பதிகாரம்னு இருக்கு, சிலப்பதிகாரம் இதை எப்ப பதிப்பிச்சிருப்பாங்க? 1892. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இதை தெளிவா கொடுத்திருப்பாங்க. சூளாமணி, சூளாமணி இதனை வந்து பதிப்பிச்சவர் வந்து உவேசா பதிப்பிச்சிருக்க மாட்டாங்க, சீவை தாமோதரனார். சரிங்களா, சீவை தாமோதரம். சீவை தாமோதரம் தான் சூளாமணி என்ற நூலை வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. மாறுபட்ட ஒன்றை தேறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாறுபட்ட ஒன்று: சின்மை தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சபதம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த சின்மை தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், இது மூன்றுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளலார் அவர்கள் பதிப்பித்து வெளியிட்ட நூல் தான் வந்து சின்மை தீபிகை, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது அவர் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் மாறுபட்ட ஒன்று டெல்லி. 36 உவேசா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை, உவேசா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் எதுல வெளியிட்டிருக்காங்க பாருங்க. ஆனந்த விகடன் இதழ்ல தொடராக எழுதினார். அது என்ன பெயரில் நூலாக வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன் ஆன்சர் வந்து என் சரிதம் அப்படின்ற பெயர்ல நூலா வந்து வந்திருக்கும். எனது சுயசரிதை. ஓகே, வேற எது பாருங்க. என் சரிதம் அப்படின்றது எனது வாழ்க்கை போர், எனது வாழ்க்கை போர். இவர் இது யாரோட சுயசரிதை அப்படின்னு பார்த்தோம்னா சி லக்குவனார். சி லக்குவனார். சி லக்குவனார் அவர்களோட சுயசரிதை தான் எனது வாழ்க்கை போர். என் சரிதம் ஆனந்த விகடன்ல உவேசா அவர்கள் எழுதி வெளியிட்ட நூல். ஆனந்த விகடன் இந்த இதழ் இருக்குல்ல, இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்கி, கல்கி அவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. சரிங்களா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி. கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட இதழ் தான் ஆனந்த விகடன். அதுலதான் வந்து உவேசா அவர்களோட வாழ்க்கை வரலாறு வந்து என் சரிதம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி, சாதி இரண்டொழிய வேறில்லை என பாடியவர் என்று கேட்டிருக்காங்க. இந்த லைன்ல நல்லா கொஞ்சம் கவனிங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள், தமிழ் மகள் சொல்லிய சொல். சரிங்களா, தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், நம்ம புலவர் ஒருத்தர் எழுதியிருப்பார். அதாவது சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பாரதியார் எழுதியிருப்பார். சரிங்களா, பாரதியார் எழுதியிருப்பாங்க. இப்ப சாதி இரண்டொழிய வேறில்லை என்று எழுதியவர் ஔவையார். இந்த கேள்விக்கான பதில் ஔவையார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் அப்படின்னு வந்துட்டா அது பாரதியார். சரிங்களா, தமிழ் மகள் இந்த இடத்துல ஔவையாரா தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழ் மகள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஔவையார் பேர் என்னது? தமிழ் மகள். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்று பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வள்ளலார் எழுதிய திருவருட்பாவில் இடம்பெற்ற பாடல் வரிகள் தான். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. திருவாசகம் இதை எழுதியவர் மாணிக்க வாசகர். சரிங்களா, திருவாசகத்தை எழுதுனது யாரு? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகன் சொல்லலாம், மணிவாசகம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பொதுமை வேட்டல் இதை எழுதியவர் திருவிக்கா. பொதுமை வேட்டல் எழுதியது யாரு? திருவிக்கா. திருவிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அதுக்கு அடுத்து தமிழ் எண்களை வைத்து கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் எண்கள்
கா என்றால் 1, ஊ என்றால் 2, ஞா என்றால் 3. சரிங்களா? 123, 1க்கு 4. அன்பின் வலியது டேஸ் அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது டேஸ் அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து உயர்நிலை, ஆப்ஷன் பி அறநிலை, ஆப்ஷன் சி உயிர்நிலை, ஆப்ஷன் டி வழிநிலை. பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை, அக்திலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. சரியான பதில் உயிர்நிலை. கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அணியர் அப்படின்னா என்ன? நெருங்கி இருப்பவர். அணியர்னா பொருள், சொல்லும் பொருள் கேட்டிருக்காங்க. அணியர் நெருங்கி இருப்பவர். சேய் அதாவது செய் இல்ல, சேய் அதாவது நெடில், இரட்டை கொம்பு. பார்த்துக்கோங்க. சேய் என்பது தொலைவு. சேய் என்றால் தொலைவு. செய் என்பது வயல். முன்னமே நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப 4, 3, 2, 1. வன்மைனா கொடுமை. 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள்னா ஒன்றும் இல்லை, முதல் எழுத்துக்களை தான் அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? முதல் எழுத்து, முதல் எழுத்து தான் வந்து அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். முதல் எழுத்து 30. உயிர் என்னது இருக்கும்? உயிர் 12, மெய் 18. சரிங்களா? உயிர் 12, மெய் 18, மொத்தம் 30 அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள். கேள்விக்கு ஆப்ஷன் சி. பின்வரும் இணைகளில் பிழை உள்ளவற்றை, எது தவறா இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. பிழை உள்ளவற்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12. சரிங்களா? 12, 12 சரி. 40 தவறு. 40 வல்லின ரகரம் வரணும். அதுக்கடுத்து 84, 84 2 சொல்லி நகரம் வந்திருக்கு, 3 சொல்லி நகரம் வரணும். 80 அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 84 அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து 70 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? 70 பிழை உள்ளது அப்படின்னு கேட்காங்க. 2, 3. சரிங்களா? பிழை உள்ளது 2, 3 இல்லையே. 4ம் தவறு. 70 இல்ல, 70 சாரி 70 இல்ல, 70. அப்ப சரியானது ஒன்று மட்டும் சரியா இருக்கு. 2, 3, 4 தவறு. ஊவேசாவின், முன்னே பார்த்த கேள்விதான். ஊவேசாவின் இயற்பெயர்னு கேட்டிருக்காங்க. முன்ன வந்து ஊவே சாமிநாதர் ஐயர் அவர்களுக்கு வந்து ஆசிரியர் வைத்த பெயர் வந்து என்னன்னு கேட்டாங்க. சாமிநாதன் வந்து ஆசிரியர் வைத்த பெயர். வேங்கட மகாலிங்கம் இல்ல, வேங்கட சுப்பு அவருடைய தந்தையாரோட பெயர். இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். வேங்கட சுப்பு என்பது ஊவே சாமிநாதர் அவர்களோட இயற்பெயர். இவர் யார் இந்த வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நா பிச்சமூர்த்தி. நா பிச்சைமூர்த்தி தான் வேங்கட மகாலிங்கம். கேள்வி எண் 45. ஊவேசா தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலியல் வின்சன், ஜி போப். சரிங்களா? ஜூலியல் வின்சன், ஜி போப் இவர்கள் 2 பேரும் தான் வந்து ஊவேசா அவர்களுடைய தமிழ் பணியை வந்து பாராட்டி இருப்பாங்க. ஜி போப் நம்மள நல்லா பார்த்திருப்போம். திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பாரு, பழமொழி 400 மொழிபெயர்த்திருப்பாரு. வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் நூல் எழுதியிருப்பாரு. சதுரகராதி நூல்களை வந்து எழுதியிருப்பாங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கரிய நாயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணம் செய்தானம். ஓகே, இந்த பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நாலடியாரோட ஒரு பாடல். சரிங்களா? அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். சரிங்களா? அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து ஜானகி மணாளன். ஜானகி மலான் புத்தகம் நூல் நூலாசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லகரம், லகரம், லகரம். சரிங்களா? லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம், வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி எழுதுவது பார்த்திருக்கோம்.
இதோட வேறுபாடு இல்லாம ஒரே மாதிரி எழுதணும் அப்படின்னா அது என்ன பிழை அப்படின்னு கேட்கிறாங்க. எழுத்து பிழையா, ஒற்று பிழையா, இலக்கண பிழையா, மயங்கொழி பிழையா? லகரம் 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 என்பது மயங்கொழி எழுத்துக்கள். சரிங்களா? மயங்கொழி எழுத்துக்கள் கூட பார்த்தோம் முந்தைய கிளாஸ்ல. 8 என்பதில் அதுல இந்த 3 லகரமும் வரும். எழுத்து பிழை, ஒற்று பிழை, இலக்கண பிழை இல்லை. 49 நாலடியார் பற்றிய கூற்றுகளும் பொருந்தாததை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலடியார் பற்றிய கூற்றுகள் பொருந்தாததை தேர்க. சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆமாம், நாலடியார் சொல்லலாம் சமண முனிவர்கள் தான் பாடியிருப்பார். நாலடி 400 என்று அழைக்கப்படுகிறது. சரிதான். 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. தவறு. 4 அறக்கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது யாரு கூறியிருப்பா அப்படின்னா நான்மணி கடிகை. நான்மணி கடிகை. நான்மணி கடிகை 4 அறக்கருத்துக்களை கூடியிருக்கும். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆமாம், நாலடியார் என்பது ஒரு 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இது ஒரு அற இலக்கியம். சரி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். நாயனார், தெய்வ புலவர், சென்னா போதர் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து பேரும் வள்ளுவருடைய புனைப்பெயர்கள் தான். நாயனார், வள்ளலார், நாயனார், சென்னா போதர், தெய்வ புலவர் இவை அனைத்தும் வள்ளுவருடைய புனைப்பெயர்கள். வள்ளலார் தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர். நீலவானின் மேலே பறந்து, நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றேன். இவ்வடிகளின் தொடைநயம் கேட்கிறாங்க. இவ்வடிகளின் தொடைநயம். நீலவான் அதாவது நீ, நெடில், இங்க நீ குறி. ஓகே, ரெண்டுமே நீ நீ. இவை என்ன சொல்லுது? முதல் எழுத்து ஒன்றி வர துடுப்பது மோனை. அப்ப அடி மோனை இருக்கிறது. மேலே பறந்து இரண்டாவது எழுத்து லகரம் லகரம், இரண்டும் சரியான லகரம். அடி எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர துடுப்பது எதுகை. அப்ப அடி எதுகை இருக்கிறது. ஆன்சர் வந்து டெல்லி, பாம்பே. அதாவது பி மற்றும் சி. தேர்வு 2ஓட முதல் பகுதியை நம்ம பார்த்திருக்கோம். மீதமுள்ள கேள்விகளை அடுத்த வகுப்பில் நாம் காணலாம்.